ஏய் சைரஸ், 10-15 மிஸ் கால் அடிச்ச உனக்கு ஏன் போன் எடுக்கல நீ? சர்ச்சுக்கும் வர்றது இல்ல, என்னாச்சு உனக்கு? அதுதான் ஒண்ணு இல்ல தாத்தா, நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டாரம்ல, அதான் டயர்டா இருந்து தூங்கிடுறேன் அப்படியே, அதான் இங்க வர முடியல. தம்பி எனக்கே காது குத்துல, இதுக்கு முன்னாடி நீ சர்ச்சுக்கு வரல, வந்துருந்தானே இல்ல அந்த சண்டே ஸ்கூல் உள்ள ப்ராப்ளம்னால நீ வராம இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்துட்டு நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது சரியா தம்பி? ஒழுங்கா சர்ச்சுக்கு வா சரியா? வா சர்ச்சுக்கு. உன் தாத்தாக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு சரியா? அந்த டைரி எடுத்து படிச்சு பாரு முடிங்க சரியா? சர்ச்சுக்கு வா. என்ன ப்ரோ, நேற்றுக்கு தான் வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 6 மாசம் ஆச்சு பார்த்தியா? ஆமாம் ப்ரோ, உங்களால் தான் நான் சர்ச்சுக்கே வந்தேன், உங்களால் தான் நான் தேவனே ஏற்றுக்கொண்டேன். ஸோ வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலை தேடிட்டு தான் இருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க நான் அப்போஸ்க்கு வர சொல்லி. ஓகே ப்ரோ, டோன்ட் வரி, என்ன இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம் சரியா? அண்ணன் கூப்பிட்டுருந்தீங்க தம்பி? ஆமா, நான் உன்னை பத்தி அந்த அண்ணன் பேசிட்டேன், 2 நாள் உனக்கு கூப்பிடுவாங்கண்ணா சரியா? இல்ல இவனையால வேலைக்கு கூப்பிட்டா? ஆமா என்ன இல்ல இவன் நம்ம ஆள் இல்ல. என்ன சொல்றா? ஆமா பிறகு சொல்லிருக்கோம்ல ஃபர்ஸ்ட். அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஒண்ணு தெரியுமாடா? சரி விடு, நீ பெருசு பண்ணாத, அப்பாட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான். வேண்டாம், எதுவும் முடிச்சுட்டு பாத்துக்கலாம், அப்பாட்ட எதுவும் சொல்லாத சரியா? ஹலோ ஹலோ, போன வேலை என்னாச்சு? அவங்க ஆட்களை எதிர்பார்க்காங்க. சிச்சுவேஷன் தெரிஞ்சுமா அவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுனாங்க? ஒருவேளை அவங்க நம்ம இடத்துல இருந்திருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும். சரி சரி விடு, நான் உன் நம்பர் என் கசினுக்கு சென்ட் பண்ணுறேன், அவங்க ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என் ஃப்ரெண்டோட ரேப்பிடோ அடிக்க போகிறேன். அப்புறம் நான் அம்மா கூட வெளியே போகிறேன், அதனால் திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் தான் அவனுக்கு கால் பண்ணுறேன். கவலைப்படாத தம்பி, பிரின்சிபால் கிட்ட சொல்லிட்டா, நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், இன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சரியா? கம்மி எங்க மேலே வச்சிருக்கேன், வண்டி பார்த்தோட தெரியாது உனக்கு? லைசன்ஸ் இருக்குன்னா நம்ம சர்ச்சுக்கு வர நானே வண்டி பார்த்தோட திரும்ப வாய் பேசுறேன். சரி விடு, பாத்துருக்க சொன்ன சர்ச்சுக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுது, என்ன ஆனாலும் சரி கடவுள் மேல இருக்க நம்பிக்கை மட்டும் விட்டுறாத. சரி இன்னும் இவர் தான் பார்க்கணும், இவர் தான். சாமி, நீங்க அனுப்புற ஜாதகத்தை ஃபுல்லா தரவு பார்த்தாச்சு. இந்த வர 25ஆம் தேதி இருக்கலாம், 25 அன்னிலிருந்து உங்க சனி முடியும். ரொம்ப அதுக்கப்புறம் நீங்க ஒரு 6 மாசத்துக்கு டென்ஷனே இல்லை. நீங்க நன்றி. ஒரு நிமிஷம். என்ன இவா, நானும் கூட தெரியாம நிக்கான். ஹலோ, கேலரி, நான் வெளியே போறேன் என் பாய் ஃப்ரெண்ட் கூட. சர்ச்சில் இருக்கலாம், அவன் கூடலாம் இல்லை, இது ஆஃபீஸ்ல உள்ளவன் கூட. நான் ஒன் பேர்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து போறேன், எங்க வீட்டுல இருந்து கால் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி சமாளிச்சு போ. சரி பாய். மீதியா நிறுத்தமுள்ள சமூகத்தில் தருகிறோம், மீப்பர் இயேசுவுல ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம 1 தீமோத்தேயு 4:12 தான் பார்க்க போறோம். அந்த வேர்ஸ் நமக்கு வாலிப வயசுல எப்படி இருக்கணும்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பேச்சு, நம்ம பேசுறதுல காட்ஸ் லவ் வெளிப்படணும். 2வது நம்ம நடத்தையில் நம்ம எல்லாரையும் நல்ல சமமாக தான் ட்ரீட் பண்ணணும். 3rd நம்ம அன்பு, நமக்கு அவங்க என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவங்கக்கிட்ட நல்ல அன்பாக இருக்கணும். இதே மாதிரி இந்த வேர்ஸில் பரிசுத்தம் என் நம்பிக்கையில் கூட ஏசப்பாவை காட்டணும்னு சொல்லுது. மற்றவங்க எப்படி இருக்கட்டும், நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க பழகுங்க. ஏன்னா
நான் பிலீவர் அண்ட் நமக்கு வரப்போகிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து தான் ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. நாம் நம்ம தலைகளை தாழ்த்தி ப்ரேயர் பண்ணுவோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த சமயத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிற இந்த எல்லா நம்ம பரிசுத்தத்தில், பேச்சில், நடத்தையில், அன்பில், ஏன் நம்பிக்கையில் கூட ஏசப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ரிலிஜனையை நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றவங்க எப்படி இருக்கட்டும், நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க பழகுங்க. மற்ற மனுஷங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் முடிஞ்ச வர நல்ல எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன். என்னைய பார்த்து ஒரு 4 பேராவது ஆண்டவருக்குள்ளே வர மாட்டாங்களா? தாத்தா ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். அதே மாதிரி நானும் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன்.